நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில PCOS பத்தி தான் பேச போறோம். இந்த PCOS ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த PCOS ஏற்பட்டா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், இதற்கான மருத்துவ தீர்வுகள் என்னென்ன, இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பேச போறோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் அளிப்பதற்காக டாக்டர் P. சத்யா சுதாகர், ஆலோசகர், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டாக்டர். நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். டாக்டர், PCOS ஏற்பட முக்கிய காரணிகள் என்னென்ன டாக்டர்? PCOSனா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அது ஜென்ரலாக பெண்களுக்கு ஹோல் பாடியவே அஃபெக்ட் பண்ணுது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் 30 to 40% இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி PCOD அவ்வளோ பிரபலமாக இருக்குது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரினால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முட்டைகள் வளராமல் அந்த ஓவரியிலே சேர்றதுனால அது பேர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஸ்கேனில் சின்ன சின்ன நீர்க்குமிழிகளாக தெரியும் ஸ்கேனில், அதனால தான் அந்த பேர். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இது ஹோல் பாடியுமே பாதிக்கிறதுனால நம்மளோட ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும். இன்சுலின் எதிர்ப்பு PCOS பாதிப்புல எப்படி முக்கிய பங்கு வகிக்குது டாக்டர்? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். ஸோ நம்மளோட பாடி செல்ஸ் அந்த PCOSல இருக்கவங்களுக்கு பாடி செல்ஸ் இன்சுலின் தன்மை அந்த இன்சுலினோட செல்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக நம்ம பாடியில் தென்படும். அதனால் என்ன நடக்கும்னா நம்மளோட பாடி சுகர்ஸ் கண்ட்ரோல் இருக்காது, அதிக வெயிட் கெயினாக இருக்கலாம். ப்ளஸ் கழுத்து மற்றும் ஆம்பிட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கருநிறத்தன்மை கூட வரலாம். இதெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய அறிகுறிகள். ஸோ ஓவர் பாடி வெயிட் ஆனால் ஸ்கின் சேஞ்சஸும் வரலாம். ஸோ கருமை நிறம் எங்கெங்கெல்லாம் வரலாம்னு பார்த்தீங்கன்னா கழுத்து உள்பக்கம், ஆம்பிட்ஸ்லலாம் அந்த கருமை நிறம் பேர் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பெறலாம். டாக்டர், ஆண்மைக்குரிய ஹார்மோன்களோட அதிகரிப்பு எவ்வாறு PCOSல பெண்களை பாதிக்குது டாக்டர்? யூஸ்வலி PCOSல பார்த்தீங்கன்னா பேசிக்லி அது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். நம்ம பாடியில் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் பேலன்ஸ் அது இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வரலாம். ஸோ PCOSல மேல் ஹார்மோன்ஸ்னால் ஆண்ட்ரோஜனோட லெவல் அதிகமாகலாம். ஸோ அந்த மாதிரி அதிகமாகிறப்போ பெண்களுக்கும் அந்த முஸ்டாஷ் மாதிரி வளருது, தாடி மாதிரி வளருது, அந்த மாதிரி. அண்ட் மேல் பேட்டர்ன் ஆஃப் பால்ட்னஸ், அதாவது எங்கே வளர வேண்டுமோ முடி, தலைமுடி உதிர்தல் இல்லாட்டி தின்னிங் ஆஃப் ஹேர் அந்த ஹெட்டில். அண்ட் தாடி ப்ளஸ் முஸ்டாஷோட முடி திக்காக வளரலாம். இதுதான் மேல் பேட்டர்ன் ஆஃப் அந்த ஹார்மோன் எக்ஸஸ்னால வரக்கூடிய அறிகுறிகள். டாக்டர், ஜீன்களோட தாக்கம் PCOSல ஏற்படுவதில் வாய்ப்பு இருக்கா? PCOSோட காஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அது அன்னோன் தான். பட் மெயின் ஃபேக்டர் ஜெனட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்னால, சில ஜீனோட தாக்கத்தினால PCOS ரொம்ப காமனாக மியூட்டேஷன் ஜெனட்டிக்ஸ்னால வரலாம். ஸோ யாருக்கெல்லாம் வரலாம் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸில் வந்தாலும் சரி, வீட்டில் ஒருத்தருக்கு ரெண்டு அம்மாவுக்கு சிஸ்டர்ஸ்க்கு PCOS இருந்தால் கூட டாட்டருக்கு இல்லை அவங்க கூட பிறந்த சிஸ்டர்ஸ்க்கு வரலாம். ஸோ ஃபேமிலிலையும் ரன் பண்ணலாம். PCOS இருப்பதை உறுதிப்படுத்த எந்த ஹார்மோன் பரிசோதனைகள் நம்ம செய்யணும் டாக்டர்? ஹார்மோன்ஸ் டெஸ்ட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கலாம், ஸ்கேன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஹார்மோன் டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான் இது எல்லாமே பண்ணிக்கலாம். சீரம் ப்ரொலாக்டின், தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாம் ரெகுலராக PCOSக்கு பண்ணக்கூடிய ஹார்மோன் டெஸ்ட்டுகள். அவங்களுக்கு கூடவே சுகர் டெஸ்ட், ஃபாஸ்டிங் லிப்பிட் ப்ரொஃபைல் அதாவது கொலஸ்ட்ரால் டெஸ்ட் இதுவும் சேர்த்து பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஓவரால் ஃபுல் பாடி அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்ம எல்லாமே பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா கொலஸ்ட்ராலும் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ எல்லாமே கலெக்டிவாக பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் கூடவே ஒரு ஸ்கேன். டாக்டர், PCOS உள்ளவங்க நீண்ட காலத்தில் சந்திக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர்? PCOS அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் குரூப்பில் இப்போ குழந்தைங்க அடலசன்ட் பீரியடில் PCOS பார்க்குறோம், டீனேஜ் பருவத்தில் பார்க்குறோம், அப்படி விட்டுட்டாங்கன்னா அதிக உடல் பருமன் ஆகிடுவாங்க. ஸோ அதிக உடல் பருமன் வரப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கூட ஜாஸ்தி வந்துடும். ஸோ அதிக உடல் பருமனால் ஜென்ரலாக ஏஜ் ஓல்டில் வர இந்த நீ ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் முன்கூட்டியே வரலாம். இதெல்லாம் இந்த டீனேஜ் பருவத்தில். அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா ப்ரெக்னென்சி டிலே ஆகலாம்.
ஸோ ப்ரெக்னென்சி டிலே ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்டலி நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், சமுதாய அந்த சொசைட்டல் ப்ரெஷர் வந்து அவங்கள பாதிப்பு ஏற்படலாம். அண்ட் இன் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி ப்ளஸ் இந்த இன்சுலின் லெவல் ஜாஸ்தி ஆகுறதுனால டயபெட்டிஸ் கூட வரலாம். டயபெட்டிஸ் மட்டும் இல்லாமல் உடல் பருமனால ஹைப்பர் டென்ஷன் அப்புறம் ஹார்ட் டிசீஸ் கூட இன் ஃபியூச்சர் வரலாம். பிசிஓஎஸ் அதுக்கப்புறமா குடல் நோய்கள் எந்த வகையில தொடர்புடையவை டாக்டர்? குடல் பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அவங்களுக்கு மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க அதிக மாவுச்சத்து எடுக்கிறப்போ அவங்களோட உடல் பருமன் ஜாஸ்தி ஆகுறதுனால அவங்களால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து உடனே பண்ண முடியாது, ஸ்லோ டவுனாக இருக்கும் மெட்டபாலிசம். ஸோ குடல் மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா இன்டைஜஷன் ஏற்படலாம். அதனால் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கம்மியாகி அவங்களுக்கு அதிக உடல் பருமன் ஆகிறதுக்கு இதுவே ஒரு சான்ஸாக இருக்கும். கட் ஹெல்த் பாதிக்கப்படலாம். பிசிஓஎஸ் உள்ளவங்க இதய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கா டாக்டர்? இருதயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாதிப்பு ஏற்படலாம்னா, கொலஸ்ட்ரால் அதிகமானால் அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட் இருதயத்துக்கு போக வேண்டிய பிளட் வெசலில் போய் படிஞ்சால் அவங்களுக்கு இருதய கோளாறு ஏற்படலாம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பட் இதெல்லாம் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ரொம்ப லாங் டேர்ம் நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் அதிக உடல் பருமன் ஆகி கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏற்படலாம். பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு மெனோபாஸ் அடைவதற்கு எவ்வளவு தாக்கம் இருக்கும் டாக்டர்? மெனோபாஸ் நாட் நெசசரிலி பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தால் மெனோபாஸ் சீக்கிரம் ஆகணும் அப்படின்றது எந்த ஒரு கன்சென்ஸும் இல்லை. பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி எவ்வாறு மாறுபடும் டாக்டர்? அதை பற்றி சொல்லுங்க. இரெகுலர் பீரியட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் பீரியட் வரலாம், இல்லை 6 months ஒன்ஸ் வரலாம், 45 days வரலாம். இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ நார்மல் பீரியட்ஸ் வந்து 25 to 32 daysக்குள்ளே நார்மலாக இருக்க விமனுக்கு வரலாம். ஸோ இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 days தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ 3 மாதமாக ஒருத்தங்களுக்கு பீரியட் வராமல் அதுக்கப்புறம் வர பீரியட் வந்து ஹெவியாக வரலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த எண்டோமெட்ரியம்ன்ற அந்த டிஷ்யூ வந்து திக்கன் ஆகி அது எல்லாமே ஷெட் ஆகி வெளியில் வரப்போ ப்ரொஃப்யூஸாக ப்ளீடிங் வரலாம். ஸோ ஹெவி ப்ளீடிங்னால பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஸோ இரெகுலர் பீரியட்ஸை வந்து நம்ம அந்த 30 days வரலையா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இந்த ஹெவி ப்ளீடிங்கை தடுக்கலாம். ஸோ மோர் தென் ட்ரீட்மெண்ட் இட் ஷுட் பி கம்பைன்ட் அலாங் வித் த பேஷண்ட் கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். டாக்டர், குழந்தை பெறுவதற்கான சிரமம் பிசிஓஎஸ் காரணமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? டெஃபினட்டாக பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாருக்கும் இன்ஃபர்டிலிட்டி வருமா அப்படின்றது கிடையாது. சில பேருக்கு வந்து ஸ்கேனில் பாலிசிஸ்டிக் ஓவரி மாதிரி தெரியலாம், பட் அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம். பட் சில பேருக்கு ஸ்கேன்லேயே தெரியாது, பட் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ குழந்தைக்கு எல்லாருக்குமே கஷ்டம் வர்றது கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் கஷ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரெகுலர் பீரியட்ஸ் வரவங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஓவிலேஷன் நடக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் டிலே ஆகலாம், ப்ரெக்னென்சி டிலே ஆகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஷி கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் எனி கைனகாலஜிஸ்ட் நியர்பை. டாக்டர், பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு சரியான உணவு பழக்க வழக்கங்கள் என்னென்ன டாக்டர்? ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிக்கு ஃப்ரெண்ட்லியான உணவுகள்னு பார்த்தீங்கன்னா லோ கார்போஹைட்ரேட், ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் டயட். ஸோ கார்போஹைட்ரேட்டுங்கிறது மாவுச்சத்து. ஸோ மாவுச்சத்து வந்து ஒன்று அரிசி ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை கோதுமை ஐட்டம்ஸாக இருக்கலாம். இந்த மாவுச்சத்து உள்ள பொருள்லாம் வந்து நம்ம சாப்பிட்றப்போ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் எது எதெல்லாம் அதிகரிக்குதோ அந்த பொருளெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ மாவுச்சத்தை கம்மி பண்ணுறோம். ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறப்போ ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரோட்டீன் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் கார்போஹைட்ரேட்டை மினிமலாக எடுக்கிறதுக்கு உதவும். ஃபைபர் எதுக்குன்னா ஃபார் கட் ஹெல்த். ஸோ ஃபைபர் நல்லபடியாக எடுத்தால் தான் வந்து டைஜஷனும் சீராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டயட் ப்ரிஃபரபிளி அவங்க இந்த லேட் நைட் ஃபுட் எடுத்துக்கிறது அண்ட் இந்த அவுட் சைட் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட், கேண்டு டின்டு ஃபுட்டு அண்ட் ஹோட்டல் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. டாக்டர், யோகா மற்றும் தியானம் பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் டாக்டர்? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க பெண்களுக்கு வந்து பெரும்பாலும் 50 to 60% வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு யோகா அண்ட் மெடிடேஷன்லாம் பண்ணுறப்போ அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ யோகா அண்ட் மெடிடேஷன் அட்லீஸ்ட் ஃபார் ½ hour ஆர் மேபி 15 minutes to ½ hour வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். டாக்டர், பிசிஓஎஸ் ஏற்படுறத முற்றிலுமா நம்மளால தடுக்க முடியுமா? பிசிஓஸ் வந்து கியூரபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கியூரபிள். ஆனால் அதுக்கு வந்து நமக்கு
பேஷண்ட்டோட முழு உழைப்பு வேணும். நம்ம சைட் ட்ரீட்மெண்ட் வந்து ஓகே 50%, 50% இஸ் ஃப்ரம் பேஷண்ட். ஸோ பிசிஓஸ் கியூர் வந்து முழுசாக வந்து டாக்டர் கையில் மட்டும் கிடையாது, பேஷண்ட்டோட அப்ரோச்சும் வந்து நெசசரி. நம்ம இப்போ ஒன்று லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோன்னா வெறும் மருந்துகள் மட்டும் வந்து பிசிஓஸ்க்கு கியூர் கிடையாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அலாங் வித் மெடிகேஷன். அண்ட் பெர்மனெண்ட் கியூர் கிடையாது பிசிஓஸ்க்கு. இது வந்து ஒரு சிம்டமும் அனலைஸ் பண்ணி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ பெர்மனெண்ட்டாக வந்து அது குணப்படுத்த முடியாது. டாக்டர், பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு ஐவிஎஃப் போன்ற கர்ப்பமணிப்பு முறைகள் தேவையா டாக்டர்? எல்லா பிசிஓஸ் பேஷண்ட்டுக்கும் ஐவிஎஃப் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது இட்ஸ் அ மித் தான். ஸோ பிசிஓஸுங்கிறது இப்போ 21 வயசுலையும் வரலாம், 35 வயசுலையும் வரலாம். இப்போ இனிஷியல் டேஸில் நம்ம பார்க்குறோம், இந்த 21 to 30 இயர்ஸ்லலாம் எல்லாருக்கும் ஐவிஎஃப் நெசசரி கிடையாது. ஆரம்ப கால ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. ஓவிலேஷன் இண்டக்ஷன், ஸோ கருமுட்டை வந்து நம்ம வளர வச்சு ஸ்கேன் பார்த்து இந்த முட்டை வெடிக்கிறது வந்து நம்ம ஸ்கேனில் பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஐவிஎஃப் போகணுமா அப்படின்றது அவசியம் கிடையாது. பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன டாக்டர்? பிசிஓஸில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இழக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து எல்லாரை விட உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறது. இப்போ ஓவர் வெயிட்டை வந்து நம்ம யாரும் அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. ஓவர் வெயிட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்களோட மன வலிமையை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வெயிட் ரிடக்ஷன் எப்படி ஃப்ரெண்ட்லியராக அவங்களுக்கு ஒரு அப்ரோச் கொடுத்து அவங்கள போக்கிலே அவங்கள வெயிட் குறைய வைக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதுதான் கொடுக்கும். வெயிட் குறைய குறைய வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஸோ சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் குறையும். ஸோ நமக்கு ரெகுலர் கவுன்சிலிங்ஸ் கொடுக்க வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான கண்டிஷன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மென்டல் ஹெல்த்துக்காக அவங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். டாக்டர், பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு நீண்ட காலத்துல சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா டாக்டர்? ஸோ பிசிஓஎஸ் லாங் டேர்ம் ரன்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் இன்சுலினீமியா, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இன் ஃபியூச்சர் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கவனக்குறைவால் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஆரம்ப காலத்திலேயே நம்ம கண்டறிந்து அதுக்கேற்ற அட்வைஸோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிற்காலத்தில் வரக்கூடிய டயபெட்டிஸை வந்து தடுக்கலாம். டாக்டர், பிசிஓஎஸ்ல ஹிர்சுட்டிசம் அப்படின்னா என்ன டாக்டர்? பிசிஓஸில் வந்து ஹிர்சூட்டிசம்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்ரஜன் லெவல், மேல் ஹார்மோன் லெவல் ஜாஸ்தியாக இருப்போ அவங்களுக்கு சொன்ன மாதிரி தாடை ப்ளஸ் முஸ்டாஷ் அந்த மாதிரி வளர்தல், இதுவே வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரெஸ் ஆகக்கூடிய காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் தான். ஒன்று வந்து அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸும் அவைலபிள், சைக்ளிக்கில் எடுக்கிற டேப்லெட்ஸும் அவைலபிள், ப்ளஸ் அலாங் வித் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது ரெண்டுமே உதவும். அதுக்கு பெர்மனெண்ட் கியூர் அப்படி இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டையும் பார்க்கலாம். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்குறப்போ லேசர் ஹேர் ரிமூவலும் பண்ணிக்கலாம் பெர்மனெண்ட் கியூர். பட் இது எல்லாமே வந்து அலாங் வித் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் பண்ண முடியுமே தவிர அதை மட்டும் ஐசோலேட்டடாக போய் ஹிர்சூட்டிசம் சரி பண்ணலாமா அப்படின்றது கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ கலெக்டிவ் அப்ரோச் மட்டும்தான். ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சரி பண்ணணும், ப்ளஸ் அதுக்கான ஹிர்சூட்டிசமான ட்ரீட்மெண்ட்டும் சைட் பை சைடு எடுத்தால் மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். டாக்டர், பிசிஓஎஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு 5 டிப்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா டாக்டர்? ஒரு 5 டிப்ஸ் ஃபார் பிசிஓஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெயின்டைன் யுவர் பாடி வெயிட். ஸோ பாடி வெயிட்னா உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்களோட டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அதிக அளவில் வந்து உங்களோட கிலோ கேலரிஸை வந்து அதிகமாக எடுத்துக்காமல் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். ஒரு 500 to 1000 கேலரி பர் டே குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ நார்மலி 2200 கேலரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1500 to 1800 கேலரி அக்கார்டிங் டு யோர் பாடி வெயிட் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களோட டயட்டிஷியன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். ஸோ தூக்கம் ஒரு நாளைக்கு வந்து 8 hours ஆஃப் ஸ்லீப் அது இருக்கணும். ஸோ 1 hour ஆஃப் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் வீக்லி 5 days ஆஃப் 45 minutes to 1 hour ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெடிசின்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பை அ டாக்டர் வந்து எடுத்துக்கணும். ஸோ சைக்கிள் ரெகுலரைஸ் பண்ண ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் எடுத்துக்கலாம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மெட்ஃபார்மினோ அடிஷ்னல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலர் விசிட் வித் யுவர் டாக்டர் வித் குட் ஸ்லீப் ஹைஜீன் அண்ட் ஹைட்ரேஷன், ஒரு 3 liters per day ஹைட்ரேஷன் ஃபார் யுவர் பாடி அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களை வந்து பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுருக்கும். டாக்டர், நார்மலாக பிசிஓஎஸ் எந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வரும் டாக்டர்?
ஸோ பிசிஓஸ் வந்து ஏஜ் அதிகமாக ஆக பிரச்சனை ஜாஸ்தி ஆகுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ ஏர்லி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பிசிஓஸோட தாக்கமும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஏர்லியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிம்டம்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குணப்படுத்திக்கலாம். ரொம்ப லாங் டேர்ம் ரன்னில் அவாய்ட் பண்ணிட்டீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இன்றைக்கி ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிப்பாங்க சில பேஷண்ட்ஸ். ஸோ அப்படி அவாய்ட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே அந்த சத வளர்ச்சி ஜாஸ்தியாகி மேலும் மேலும் பிரச்சனைகளை அதிகரிக்கும். அதனால் ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இந்த ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகினாலும் அவங்களால வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படலாம். ஏர்லியர் ட்ரீட்மெண்ட் பெட்டர் த கியூர். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமாக வரத்துக்குள்ளேயே நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள்ஸ் மந்த்லி சைக்கிள்ஸ் வருதான்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஜங்க் ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெல்த்தி நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான்வெஜ் எடுத்துக்கலாம், டெஃபினட்டாக எடுத்துக்கலாம், பட் ஆயில் ஃப்ரைட் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் மூவிங், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதர் இட் கேன் பி ஸ்விம்மிங், டான்ஸிங் ஆர் பிரிஸ்க் வாக்கிங், சைக்கிளிங். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். டாக்டர், பிசிஓஎஸ்க்கும் கேன்சருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா டாக்டர்? கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? பிசிஓஸ்னால வந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ லாங் டேர்மில் ட்ரீட்மெண்ட் எடுக்காத மக்கள், ஸோ ஒரு உடல் பருமன் ஜாஸ்தியாகி, மேல் ஹார்மோனும் ஜாஸ்தியாகி, ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி, அந்த சைக்கிள்ஸ் வந்து பிரேக் பண்ணாமல், அதாவது 3 months 6 months அவங்களுக்குலாம் பீரியடே வராமல் இருக்குது, ஸோ ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகலாம். ஸோ நாளடைவில் இந்த திக்னஸ் ரொம்ப நாளாக ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கேன்சரஸாக மாறலாம். ஸோ எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியாவும் நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா இன் ஃபியூச்சர் லாங் டேர்ம் ரனில் எண்டோமெட்ரியல் கேன்சராக மாறலாம். உடல் பருமன் ஒல்லியாக இருந்தாலும் பிசிஓஎஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? 2 types of PCOS பேஷண்ட் பார்க்கலாம். ஒன்று உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்கள பார்க்கலாம், ப்ளஸ் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க லீன் பிசிஓஸ். ஸோ அவங்க எப்படின்னா ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். அதிக முடி வளர்ச்சி, முடி கொட்டுதல், இந்த மாதிரியும் வரலாம். ஸோ அவங்கள எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த சைக்கிள் ரெகுலரைசேஷன், ஸோ அதுக்கான ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுத்து பீரியட்ஸ் கரெக்டாக வர வைக்கிறது, அண்ட் அவங்களுக்குமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடல் பருமன் இருக்கவங்களுக்கு வெயிட் குறைஞ்சா பரவாயில்ல, பட் உடல் பருமன் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவங்களும் வந்து சைக்கிள் ரெகுலரைசேஷன் ப்ளஸ் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோமா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அடிஷ்னலாக அவங்க ஏதாவது ஹைப்பர் தைராய்டு இருக்காங்களா அதை மட்டும் ரூல் அவுட் பண்ணிக்கணும். டாக்டர், பிசிஓஎஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? மருத்துவ சிகிச்சைன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று மருந்துகள் மூலமாக ட்ரீட்மெண்ட் வந்து பகுதியாக நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒழுங்காக அந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னாவே ஓரளவுக்கு 70 to 80% ஆஃப் பிசிஓஸ் குணப்படுத்தலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ பாடி மாஸ் அதாவது ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ வெயிட் மெயின்டெனன்ஸ் வந்து சிம்பிள் கிடையாது. எவ்ரி மந்த் ஒரு டார்கெட் வச்சு அதை அச்சீவ் பண்ணிக்கணும். ஸோ ஒரே மந்த்லேயே வந்து 10 கிலோ குறைக்கணும் அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. கிராஷ் டயட் அண்ட் கிராஷ் வெயிட் ரிடக்ஷன் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி பேலன்ஸ்ட். ஸோ ஒரு மந்த்லி ஒரு 2 kg 2.5 kg வரைக்கும் குறைக்கலாம். ஸோ உங்களோட டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்தை கம்மி பண்ணிக்கணும். ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் இன்டேக் வந்து ஜாஸ்தி பண்ணணும். ஸோ மாவுச்சத்தை எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோடு சேர்ந்து உடல் பருமனை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா 1 hour ஆஃப் எக்ஸசைஸ் எவ்ரிடே, அட்லீஸ்ட் 45 minutes ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் 1 hour ஆஃப் எக்ஸசைஸ் எவ்ரிடே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி 5 days எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி பண்ணிக்கணும். இது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அடுத்து வந்து மெடிகேஷன். இப்போது உங்களுக்கு ரொம்ப நாளாக பீரியட் வரல அப்படின்றப்போ பீரியட் வராமல் அப்படியே விட்டுட்டோம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ நம்ம பீரியட் வர வைக்கிறதுக்கான மெடிசின்ஸ் வந்து எடுத்தோம்னா அந்த ப்ராப்பராக பிரேக் த்ரூ ப்ளீட் வந்துருச்சுனாவே ஓரளவுக்கு ஹார்மோன்ஸ் வந்து அந்த இம்பேலன்ஸ் வந்து நம்ம தவிர்க்கலாம். இன்னொன்று வந்து சைக்கிள்ஸ் கரெக்டாக வரல அப்படின்னா 24 days டேப்லெட்ஸ் ஆர் 21 days சைக்ளிக்கல் ஹார்மோனல் பில்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களால கன்சீவ் ஆக பிரச்சனை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அமைச்சிக்கணும். அண்ட் சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து ட்ரீட்மெண்ட் ஒன்றுக்கும் எப்படி ஒருத்தங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். டாக்டர், பிசிஓஎஸ் எவ்வளவு பிரபலமாக பார்க்கப்படுது டாக்டர்? பிசிஓஎஸ் ஏன் இவ்வளோ பிரபலமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான்.
ஸோ இந்த கடந்த ஒரு 20-30 இயர்ஸ் ஆன் த ரன்னில் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்கங்கள் மாற்றம், இன்னொன்று செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் ரொம்ப ஜங்க் ஃபுட் வந்து இந்த ஒரு கடைசி ஒரு 30-40 இயர்ஸில் தான் வந்திருக்கும். ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறது அண்ட் ஜங்க் ஃபுட் ஓவர் டூயிங், அதாவது ஜங்க் ஃபுட் வந்து அதிகமாக எடுக்கிறது. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டு, நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட இப்போ அவுட் சைட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ இல்லை ப்ராசஸ்ட் ஃபுட், கேன்டு ஃபுட் அந்த மாதிரி எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிசிஓஸ் அதிகரிக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டர்ஸ் தான். ஸோ டயட்ரி ஃபேக்டர்ஸ் அண்ட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் மெயின் பார்ட் இன் கிரியேட்டிங் த இன்சிடென்ட்ஸ் ஃபார் பிசிஓஸ். டாக்டர், இவ்வளோ நேரமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிசிஓஎஸ் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.